Welcome to one and all. We study about plus 2 chemistry, state food, 5th lesson, CBSE 9th lesson, coordination chemistry. Introduction. Double salt, coordination compound and complex, Werner theory. Okay. Study about Werner theory and introduction. How to form that combo. Part 4th video already 3 videos போட்டுருக்கோம். இது பவர் பாயிண்டில் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு மேலே லாஸ்ட்டு பார்த்தது வந்து அயானுடைய நம்ம கீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சர் தான் மேலே பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இன்ட்ரோடக்ஷன் டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்துருக்கோம். நம்ம அதில் போகலாம். சரி, ஸோ வாட் இஸ் மீ கெமிக்கல் பாண்டிங் பாண்ட்? ஓகே, இட்ஸ் லாஸ் ஆர் கெயின் ஆர் ஷேரிங் is one point to another is called bonding. So types of bond: covalent bond to A and B, two atoms sharing each one sharing electron, so mutual sharing covalent bond. Okay, then ionic bond: A is converted to loss of one electron, B gain of the gain of one electron. இப்போ ஏ ஒன்று லாஸ் பண்ணுது, பி வந்து ரெண்டு பேர் கெயின் பண்ணுது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது ஃபோர்ஸ் அட்ராக்ஷனில் இருக்கனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதான் இருக்கு, கூலிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். தேர்ட் பாண்டாக கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபி இருக்குது, ஏல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான். ஓகே, டூ வச்சுங்க. பியில் லோன் எலக்ட்ரான் இல்லை, ரெண்டு பேர் இல்லை. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஆஃப் ஒன் ஆஃப் தம். இப்போ ஏ மட்டும் தான் எலக்ட்ரான் இருக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த பாண்ட் தான் இந்த கோஆர்டினேட் பாண்ட். அதுதான் இந்த லெசனில் பிளான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோவலன்ட் பாண்டுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆர்கானிக் காம்பவுண்டில் எல்லா காம்பவுண்டும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அயனிக் காம்பவுண்டில் ஒரு மெட்டல் நான் மெட்டல் வரக்கூடிய சால்ட் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதே போல் இதில் வந்து இருக்கு NH4+ அம்மோனியம் காம்பவுண்ட் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோம். ஓகே, இது எப்படி ஃபார்ம் பண்ண பார்க்கணும். வாட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 2,5 valence electron 5. So outer orbit 3 electron bond of hydrogen ஓட பாரும்போது மீதி இருக்கக்கூடிய 2 electrons இருக்கு நமக்கு இருக்கு. சரி, அப்போ அந்த எலக்ட்ரான்ல லூயிஸ் பேஸ், இதை லூயிஸ் பேஸ் எலக்ட்ரான் டோனர்னால ரெண்டு பேர் இருக்குல்ல, அதனால அதே போல் ஹைட்ரஜன்ல எலக்ட்ரான் இருக்கு அக்செப்ட் பண்ணுது. அப்போ அதுக்கு லூயிஸ் ஆசிட். அப்போ ரெண்டு பேரும் சேரும்போது என்னது NH4+. சரி, இது அமோனியம் அயான். Then addition compounds: when two or more independent stable compound combine either physically or chemically, new compound form. இந்த காம்பவுண்ட் நம்ம வந்துருக்கோம் அடிஷன் காம்பவுண்ட் சொல்லலாம். அப்படிதான் டபுள் சால்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, டபுள் சால்ட் அடிஷன் காம்பவுண்ட்ல the addition compound which is stable is a solid state only but broken into individual constant when dissolved in water. டபுள் சால்ட் அதாவது நம்ம தண்ணியில் கரைக்கும் போது இருந்திருக்கோம் ரெண்டு இண்டிவிஜுவல் தான் பிரியக்கூடியதாக இருந்திருக்கு. நாம் லாட்டிஸ் காம்பவுண்ட் ஆர் இருந்திருக்கோம் டபுள் சால்ட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்: டிரான்ஸ்ஃபர் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் அயான் ஃபார்ம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் அயான்ஸ் நியூட்ரல் குரூப். ஓகே, பண்ட் டு தி இருந்திருக்கு மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். சச் காம்பவுண்ட் இஸ் கால்டு இருந்திருக்கு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் சொல்லுவோம். சரி, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் KCl MgCl3 6KH2 வந்து கார்னலைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம பொட்டாசாலம் K2SO4 Al2SO4 thrice 24KH2 வரும். ஏற்கனவே செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க P பிளாக் எலிமெண்ட்டில். தென் அதே போல் மோர் சால்ட்டு பெரசல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட் அண்டு 6 மாலிகுலர் வாட்டர். ஓகே, இதை நமக்கு வந்து பொட்டாசாலம்னு சொல்கிறோம். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் டபுள் சால்ட்டுக்கும் இப்போ நீங்கள் அந்த டபுள் சால்ட் எடுத்துக்கிடுவோம். இந்த காம்பவுண்டில் K+ ஆகும், Mg2+ ப்ளஸ் 3Cl- அயனிஸ்ட் ஆகும். அது எது K4FeCN6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம்னு சொன்னால் இது எப்படி அயனிஸ்ட் ஆகும் அப்படின்னா K+ ஆகும், FeCN6 4- அயனிஸ்ட். அந்த FeCN அயனிஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ லாஸ் தேர் ஐடென்டிட்டி. ஓகே, பட் ரீட்டைன் தேர் ஐடென்டிட்டி. அது வந்து இருக்குது அயனிஸ்ட் ஆகுது. இதுதான் இதனுடைய முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது பொட்டாசிக் குளோரைடு
அது டிசோசியேஷன் ஆகும்போது நம்ம லிக்விட் சேர்க்கும்போது K ப்ளஸ் இன்ச்சுக்கு 3Cl மைனஸ் மொத்தம் 3 Cl இருக்குது Mg2 ப்ளஸ்ஸாக போகுது. இதே டபுள் சால்ட்டில் அப்படி அதாவது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சாலிட் ஸ்டேட் K4 FeCN6 எடுத்தோம்னா K ப்ளஸ் ஆகும் FeCN6 4 மைனஸாக போகுது. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டபுள் சால்ட் இஸ் த சேம் தேர் கான்ஸ்டன்ட் அயன் சேம் அயன். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இஸ் த டிஃபரண்ட் ஃப்ரம் த கான்ஸ்டன்ட் அயன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் நம்ம அயானிக் பாண்ட் சொல்கிறோம் டபுள் சால்ட்டில். இங்கே இருக்கக்கூடியது இன்றைக்கு மே ஆர் மே நாட் பி அயானிக் பாண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கு இன்வால்வ் கோஆர்டினேட் பாண்ட் இன்வால்வ் இன்றைக்கு பாண்டு கோஆர்டினேட் பாண்ட். ஸோ நார்மல் வேலன்சி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பொட்டாசியம் வேலன்சி ஒன்றுனா 1 யூஸ் பண்ணுறோம். குளோரைடு வேலன்சி 1 யூஸ் பண்ணுறோம். இங்கே 2 வேலன்சி யூஸ் பண்ணுறோம். ஒன்று பிரைமரி வேலன்சி, அனதர் ஒன் செகண்டரி வேலன்சிஸ். ஓகே, அந்த பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி வேறு தியரி வரும்போது படிச்சுக்குவோம். இப்போ படிப்போம். ஸோ few example coordination compound in our daily life நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, the transition metal tends to form complex, அதுதான் coordination compound சொல்கிறோம். All transition element exhibit characteristic property of complex ion. The compound containing complex ion இருந்தால் அது coordination compound சொல்லலாம். Or branch chemistry in the coordination compounds are called coordination compound சொல்லலாம். இது நம்ம வந்து நார்மலாக coordination compound definition. ஓகே, இந்த compound containing complex இருந்தால் coordination compound. Branch of chemistry coordination compound இருந்தாலும் அது coordination chemistry சொல்கிறோம். சரியா? அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இன்றைக்கு லத்தின் வேர்டு இன்றைக்கு காம்ப்ளெக்ஸஸ். மீன் வந்து கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். கோஆர்டினேட் மீன் இன்றைக்கு டு அரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். டு அரேஞ்ச் என்பது அதனுடைய மீனிங். சரியா? இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் B12, ஓகே, சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே நமக்கு வந்து லிகாண்ட் இருந்திருக்கு. மெட்டல் வந்து இருந்திருக்கு CO ப்ளஸ். கோபாலமைன் எசென்சியல் விட்டமின் இருந்திருக்கு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கோபால்ட் இருக்கு ப்ளஸ். சரியா? 1 மார்க் கொஸ்டின் கோபால்ட் ப்ளஸ். அதே போல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கீமோகுளோபின், பிளட்டில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடியது இருக்கு கீமோகுளோபின், தி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஹியூமன் இன் ஏ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு Fe2 ப்ளஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடியது இருக்கு Fe2 ப்ளஸ். அதே போல் குளோரோஃபில் இருக்கக்கூடியது நம்ம இருக்கு மெக்னீசியம் 2 ப்ளஸ். மெக்னீசியம் 2 ப்ளஸ் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ். கீமோகுளோபின்லையும் Fe2 ப்ளஸ் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ். இதுதான் 4 பைரின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, photosynthesis of coordination compound Mg2 ப்ளஸ். அதனால தான் இருக்கு இது பச்சை கலரில் நமக்கு இன்றைக்கு இருக்குது. சரியா? மெக்னீசியம் 2 ப்ளஸ். ஸோ we learn about Werner theory. Werner is the father of coordination chemistry. Okay, அவர் தான் ஆல்பர்ட் வெர்னர். is the based on the following postulate. அவர் என்னெல்லாம் postulate பண்ணாருன்னா மெட்டல் possess 2 types of valencies. அதான் linkages. நம்ம புக்கில் valencies கொடுத்துருப்பாங்க. அதான் linkages. ஒன்று primary valency, another one secondary valency. Primary valencies are ionizable, secondary valency non-ionizable. Primary valency equal to number of ionic bond equal to oxidation state. அதான் oxidation state இருக்கும். Secondary valency coordination bond, எத்தனை coordinate bond இருக்குன்னு பார்க்கணும், equal to coordination number. Okay, primary valency of metal vary but secondary valency are same. பிரைமரி வேலன்சி மாறிட்டே இருக்கலாம். செகண்டரி வேலன்சி சேம் தான் இருக்கும். எத்தனை இருக்கும் அதுதான் 6 என்பதுனா 6 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம வந்து K4 FeCN6னா 6 தான் இருக்கும். 6 4 அப்படின்னு இருக்கும். ஆனால் பேக்கில் வரக்கூடிய இருக்கு பிரைமரி வேலன்சி மாறிக்கொண்டிருக்கலாம். இந்த பிரைமரி வேலன்சி ஆஃப் த மெட்டல் அயான் பாசிட்டிவ். இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் 0. இன் சர்டன் கேஸ் ஆல்வேஸ் இது பாசிட்டிவ்னால இதுக்கு நெகட்டிவாக தான் சாட்டிஸ்ஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் COCl3 அப்படின்னு சொல்லும்போது அந்த காம்பவுண்டர் நம்ம எழுதும் போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா COCl3க்கு CO கையமிஞ்சிருக்கேன் NGS3 உள்ளே எடுத்துகிட்டு டெஸ்ட்டை வெளியே எடுத்திங்கன்னா அது எழுந்திருக்கும் நாம் COCl3 6 அப்போ Cl என்பது பிரைமரி வேலன்சி. சரியா? சாட்டிஸ்ஃபை.
Okay. The secondary valence is satisfied by negative, neutral or positive. That type of ligand la varum. Upon CuCl3 6 secondary valence is 6 சரியா satisfied 6 ammonia molecule. அதான் அமைன் சொல்ல போறோம். அதே போல CuCl3 pi NGS3 secondary molecule pi neutral ammonia molecule அப்படின்றிருக்கு ஒரு குளோரின் According to Werner theory, the two sphere attraction around the children. One metal ion in the complex. The inner sphere வந்து நம்ம coordination sphere the group of in the present the family attract to the metal. The outer sphere அப்படினு சொல்லும்போது ionization sphere சொல்றோம். The group of present the sphere loosely bound to the central metal ion. Separated into ion in the complex in the suitable solvent. அதாவது inner sphere and the outer sphere படத்தை பார்க்கலாம். For example CuNGS3 6Cl3 ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படினா இங்க NGS3 ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு NGS3யும் தன்னிடம் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் கொடுத்து கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த அப்ப அது வந்து எனக்கு செகண்டரி வேலன்சி. இப்போ நம்ம வந்து பிரைமரி வேலன்சி Cl இருக்கு கொடுத்து. அப்ப NGS3 எங்க இருக்கு? இன்னர் ஸ்பியர்ல இருக்கு. Cl எங்க இருக்கு? அவுட்டர் ஸ்பியர். அப்ப இங்க Cl என்னது பிரைமரி வேலன்சியும் NGS3 இருக்கு செகண்டரி வேலன்சி சொல்றோம். NGS3 இருக்கு secondary valency. Okay. So ionization sphere. Okay, coordination sphere. Outer sphere in the ionization sphere. The primary valencies are non-directional. Primary valency non-directional. The secondary valencies are directional. The geometry of the group is determined by the spatial arrangement of the which is satisfied in the secondary valency. For example, trion secondary valency 6. The octahedral geometry. The secondary valency 4 ஆயிருந்தா tetrahedral or square planar நம்ம VB theory அதை explain பண்ணோம். This following stably installed Werner postulate. For example, complex 6 ஆயிருந்தா நம்ம இந்த coordination component CO NGS6Cl3 அப்படினு மாத்துறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய secondary valency என்ன அப்படினா 6 primary valency என்ன 3 ஆ இருக்குது. அப்ப எத்தனை AgCl வெளிய போகும்னா 3 AgCl. நம்ம இதுல நீட் क्वेश्चन கூட அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சிம்பிளா கொடுத்திருக்க கூடியதை நீங்க காம்ப்ளெக்ஸா மாத்துறீங்களா இதுல ஆன்சர் எழுதிடலாம். இங்க இருக்க கூடியது செகண்டரி வேலன்சி CO க்கு அடுத்தல NGS3 5 இருக்கு. அப்ப ஒரு செகண்டரி வேலன்சி NGS3 ஆகும் ஒரு Cl இருக்கு. சரி ஒரு Cl. அப்போ வந்து இங்க இருக்கு pi NGS3 ஒரு Cl. அப்ப வெளிய இருக்க கூடிய காம்பவுண்ட் எத்தனை 2 Cl. அப்ப அந்த 2 Cl தான் அஞ்சிருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் AgCl is formed. சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது ரெண்டு வெளிய இருக்க கூடியது அயனைஸ் ஆவனால இங்க 2 AgCl போகும். அதே போல CuNGS3 4Cl2 ஒரு Cl இருக்கு அப்படினா 4 NGS3 வெளிய போகும். அதே போல இங்க வந்து செகண்டரி வேலன்சி 2 அந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இங்க செகண்டரி வேலன்சி. சரியா? மீதி இருக்கக்கூடிய ஒரு குளோரின் அதனால AgCl. இது ஸ்ட்ராண்ட்ஸ் ஒன்னு இங்க சிஸ் ன்னு சொல்றோம். அதே காம்பவுண்ட்ல அதே மாதிரி இங்க வெளிய போகுது. சரியா? இந்த காம்பவுண்ட்ல क्वेश्चन என்ன அப்படினா இப்போ CuCl3 6 NGS3 இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எழுதும்போது அங்க இருக்கக்கூடிய அயனைஸ்ட் எத்தனாவது குளோரின் வந்து அயனைஸ்ட் ஆகும். அப்ப குளோரின் வந்து AgNO3 ஓட சேரும்போது 3 AgCl இருக்கும் வெளிய போகும். சரியா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இப்போ நான் அயனைசேஷன் எப்படி ஆகும் நம்பர் ஆஃப் மால்ஸ் ஓகே ரிப்பீட் ஆவர்க்க ஞாபகப்படுத்துறேன். CuCl3 அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கும்போது 3 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் என்பது 3 பிளஸும் சரியா ஒரு அதுல வந்து 3 பிளஸ் இருக்குல 3 பிளஸ் இருந்து ஒரு அயான்ஸ் 3Cl மைனஸ் அதாவது இங்க வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி 1 தான் போட்டுறோம். ஓகே 1 + 3 இங்க 4. அதே போல CuNGS3 Cl 2+ அப்ப இங்க 2 குளோரைடும் ஒரு இங்க காம்ப்ளெக்ஸ் அயன் இருக்கு. அப்ப 3. இதே போல C1 இங்க 1 ஓகே இந்த காம்பவுண்ட்ல கொடுத்தீங்கன்னா உள்ளவே இல்ல ஆயிடும். அப்ப இங்க அங்க வெளிய அயான்ஸே இல்ல கண்டிப்பாக இங்க வெளிய ஃபார்ம் பண்ணாது. ஓகே தெரியக 2 குளோரைட் ஓகே இங்க இருக்கு சரியா? இது அயனிஸ் வந்து சிம்பிள் 3Cl இருக்குனால 3 AgCl 2Cl 2Cl minus. Next every metal gas satisfy நம்ம primary secondary valence இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் primary valence எல்லாம் ஒரு எக்ஸாம் தெரியதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் சரியா இப்படி இருக்க கூடிய எல்லாம் இருக்கலாம் Ag plus Cl minus Ap 2 plus SO4 2 minus Na plus Cl minus நெகட்டிவ் சார்ஜ்ல இங்க Cl minus ஓகே இது டைப் ஆஃப் லிகண்ட் நம்ம படிப்போம் ரெண்டாவது அது பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் செகண்டரி வேலன்சி
நெகட்டிவ் சிஎல் குளோரைடோ புரோமைடோ அயோடோ எழுத சொல்ல நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ். இப்போ CO NH3 6 இருக்கும் அப்படின்னா இது எப்படிலாம் அயனிஸ்ட் ஆகும் அப்படின்னா 3Cl அயனிஸ்ட் ஆகும். அப்போ அது எதுக்கு அதுக்கு தான் செகண்டரி வேலன்ஸ் தான் கால்டு எதுக்கு லிகாண்டுன்னு யார் பேர் கொடுக்குறார், வெர்னர் பேர் கொடுக்குறார். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பேசிஸ் வெர்னர் தியரி. இப்போ CO6 NH3 இருந்தால் நம்ம எப்படி படம் போட்டுருக்கோம், இதனால தான் அந்த NH3 சீரீஸ் Cl. அப்போ அதில் வந்து அந்த 3Cl ஏஜோட ரியாக்ட் பண்ணி AgCl. ஓகே, இந்த காம்பவுண்ட் கோஆர்டினேஷன். அதே போல் 5க்கு எழுதுனோம்னா என்ன பண்ணியிருப்போம், இப்போ 5 கண்டிப்பாக 5 NH3 வந்து இதுக்கு கோஆர்டினேட் பண்ணியும் ஒரு குளோரைடு வந்து எழுதியிருக்கோம் நமக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு குளோரைடு NH3, அதனால தான் Cl பாருங்கள் 2 பாண்ட் ஆடிக்கும். அதே போல் இங்கே அடுத்த Clம் இதுக்கு ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடியது. சரியா? Based on the ions, some complex compounds exhibit various color. நம்ம தெரியாத அந்த காம்பவுண்ட் வந்து கலரை கொடுக்கக்கூடியது. எல்லோ கலர் CONH3 6 இருந்த எல்லோ கலரையும், பர்பிள் கலரில் நமக்கு வந்துருக்கு CONH3 5 இருந்தால் 3 அயன், க்ரீன் வந்து எழுதிருக்கோம் 4 இருந்தால். ஓகே, 6 இருந்த எல்லோ, 5 இருந்த பர்பிள், 4 இருந்த க்ரீன். சரியா? அமைன். வயலட் கலர் இதுக்கு CONH3 2 இருக்குது வயலட் பிரைமரி வேலன்ஸ். இப்போ பிரைமரி வேலன்ஸில் நம்ம வந்து டைப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக தி ஆக்சிடேஷன் நம்பர் M அப்படின்னா இது இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லணும். செகண்டரி வேலன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஒன்லி நெகட்டிவ் ஐயா, நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி நியூட்ரல் ஆர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். பிரைமரி வேலன்ஸில் அயனிஸ்டபிள், செகண்டரி வேலன்ஸில் நான் அயனிஸ்டபிள். பிரைமரி வேலன்சி நான் டைரக்ஷனல், செகண்டரி வேலன்சி டைரக்ஷனல். கேனாட் எக்ஸ்பிளைன் ஜாமெட்ரி, எக்ஸ்பிளைன் தி இதுக்கு ஜாமெட்ரி. இதை டினோட் பண்ணும்போது டாட் லைனில் சொல்கிறோம், இதை டினோட் பண்ணும்போது இதுக்கு சாலிட் லைனில் சொல்கிறோம். சரிங்களா? இது நம்ம நார்மலாக ஸ்டடி பண்ணுறது. லாஸ்ட்டு இது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தியரி பேர் தியரி இடையில நம்ம வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இடையில பிடிச்சிருக்கு. லிமிட்டேஷன் வெர்ன தியரியில் என்ன லிமிட்டேஷனா அது எக்ஸ்பிளைன் செஞ்சிருக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சிருக்கு கலர் அண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தெரிஞ்சிருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பேராமேட்டிக்கா டயாமேட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கலரில் இருக்கோ என்பதை என்ன சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், which of the following is double salt? கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் எது டபுள் சால்ட்? நமக்கு பார்த்தா என்ன தான் பொட்டாசியம் மோர் சால்ட்டு, கார்பனேட் பார்த்தா இங்கே இருக்கக்கூடியது பொட்டாசியம் இருக்குது, எக்ஸ்ட்ரா பொட்டாசியம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு sharing electron will mutually sharing electron in the one of the bond them transfer of electron, loss of electron, sharing one electron per one overall the bond. Secondary valency of the metal, secondary valency எல்லாம் satisfy negative, positive, neutral, all of this மூன்றுமே இதுக்கு satisfy. Which one of the following is a green color? இந்த காம்பவுண்ட் green color நம்ம பார்த்து yellow, purple, நெக்ஸ்ட் இதுக்கு வயலட் கலர் அப்படின்னு பார்த்தோம். இங்கே க்ரீன் கலரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பியும் டியும் எழுதிருக்கு க்ரீன் கலரே கொடுக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ கெட் சென்டர் மார்க்ஸ் இன் யுவர் சப்ஜெக்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய எவ்வளோதான் நம்ம அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் நெஞ்சலாம் வரிசையாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.